காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் நேற்று ஆளுகிற பாரதிய ஜனதாவினுடைய மோடி அரசுக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார். குறிப்பாக மகாராஷ்டிரா தேர்தலில் அவருடைய பதிவு செய்த பல குற்றச்சாட்டுகளில் முதலாவதாக மகாராஷ்டிரா தேர்தலில் 5 மாதங்களில் சேர்க்கப்பட்ட புதிய வாக்காளர்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்ட மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை விட ரொம்ப அதிகமாக இருப்பதற்கான சந்தேகத்தை எழுப்பிய ராகுல் காந்தி, நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் பகிரங்கமாக கூறியிருந்தோம், மகாராஷ்டிராவினுடைய மக்கள் தொகையை விட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது என்பது மிக ஆச்சரியமான விடயம் என குறிப்பிட்ட ராகுல் காந்தி, 5 ஆண்டுகளுக்கு பிறகு வாக்கு சதவீதத்தில் திடீரென ஒரு பெரிய ஏற்றம் மகாராஷ்டிராவில் ஏற்பட்டது. சட்டமன்ற தேர்தல்களில் எங்கள் கூட்டணி முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டது. அதாவது 288 சட்டமன்ற இடங்களில் 238 இடங்களில் எதிர்பார்க்காத வெற்றியை பாஜக பெற்றதற்கு காரணம் அவர்கள் கள்ள ஓட்டுக்களை அதிகமாக சேகரித்தார்கள் என்பதுதான் ராகுல் காந்தியின் முதல் குற்றச்சாட்டு. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதே கூட்டணி வெற்றி பெற்றது. நாங்கள் இதற்கு முன்பு வெற்றி பெற்றோம், சில மாதங்களில் மறுபடியும் பாரதிய ஜனதா அங்கு வெற்றி பெற்றது, என்ன காரணம் என்ற கேள்வியை அவர் எழுதியிருக்கிறார். மாநிலத்தில் 40 லட்சம் போலி வாக்காளர்களை அவர்கள் சேர்த்தார்கள். அதுவும் தேர்தல் ஆணையத்தின் துணையோடுதான் இது நடந்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாவதாக அவர் வைத்திருப்பது, கர்நாடக மக்களவைத் தேர்தலில் 16 இடங்களை வெல்லும் என்று எல்லோரும் கணித்திருந்தார்கள். ஆனால் காங்கிரசுக்கு வெறும் 9 இடங்கள் மட்டும்தான் கிடைத்தது. கர்நாடகாவில் மகா தேவபுரா தொகுதிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள், போலி முகவரிகள், மொத்த வாக்காளர்கள் இருப்பதை நாங்கள் ஆய்வில் கண்டறிந்தோம். கர்நாடகா பெங்களூரில் உள்ள மகா தேவபுரா சட்டமன்ற தேர்தலில் 6.5 லட்சம் வாக்குகளில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் திருடப்பட்டுள்ளன என்றும் கடும் குற்றச்சாட்டை ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறார். வெவ்வேறு வாக்குச்சாவடிகளில் வெவ்வேறு மாநிலங்களில் வாக்களித்த சுமார் 11,000 வாக்காளர்கள் கர்நாடகாவில் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வாக்காளர்களின் பெயர்கள், வாக்குச்சாவடி எண்கள், முகவரிகள் பட்டியல் எங்களிடம் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். மூன்றாவது, எல்லா மாநிலங்களில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளில் வாக்காளர் பட்டியலில் பல வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என கடும் குற்றச்சாட்டை எழுப்பிய ராகுல் காந்தி, ஒரே வாக்காளர் பெங்களூரில் உள்ள மகாதேவபுரா தொகுதியிலும், கிழக்கு லக்னோவிலும், மும்பை கிழக்கு ஜோகேஸ்வரி தொகுதியிலும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தனது ஆய்வுக்குழு 40,000த்திற்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்களை அடையாளம் கண்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி, அவர்களின் முகவரிகள் தவறானவை, அல்லது முகவரிகள் இல்லை, அல்லது அந்த முகவரியில் அவர்கள் வசிக்கவில்லை என்ற கடும் குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தார். ஒவ்வொரு வீட்டு முகவரியிலும் 80 மற்றும் 46 வாக்காளர்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தனி வீடுகளில் அதிக எண்ணிக்கையில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 10,000க்கும் அதிகமாக இருக்கிறது. புதிய வாக்காளராக பதிவு செய்ய பயன்படுத்தப்படும் படிவம் 6 பெருமளவில் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்று 33,692 வழக்குகள் கண்டறியப்பட்டுள்ளன என அவர் குறிப்பிட்டார். அதேபோன்று ஹரியானாவில் மொத்தம் 2 கோடி வாக்காளர்கள் இருந்த 8 தொகுதிகளில் வெற்றி மற்றும் தோல்விக்கிடையே வித்தியாசம் 22,779 வாக்குகள் மட்டுமே என்று குறிப்பிட்டார். ஒரு சட்டமன்ற தேர்தலில் 1 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டன. 90 இடங்களை கொண்ட ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு வெளியானது. ஆனால் காங்கிரஸ் சுமார் 60 இடங்களை பெறும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்தும் பாஜக தவறாக நிரூபித்து பெரும்பான்மை எளிதாக கடந்த 48 இடங்களை அவர்கள் வென்றார்கள். 5வதான குற்றச்சாட்டில் திரு ராகுல் காந்தி, 2024 மக்களவை தேர்தலின் போது பிரதமர் மோடி ஆட்சியில் நீடிக்க வேண்டுமென்றால் 25 இடங்களை திருட வேண்டியிருந்தது. கடினமான வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அத்தேர்தலில் பாரதிய ஜனதா 33,000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் 25 இடங்களை வென்றது என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஒட்டுமொத்த நாட்டில்
33,000க்கு குறைவான வாக்கு வித்தியாசத்தில் நாடாளுமன்றத்தில் 25 இடங்களில் அவர்கள் வென்றார்கள். இது பெரும் மோசடி என்று குறிப்பிட்டவர், இந்திய ஜனநாயகத்தை அளிக்காமல் பாதுகாக்க பாடுபடுங்கள் என்று நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் சொல்கிறோம். இத்தகவல்கள் அனைத்தும் எங்கள் கூற்றுக்கு மிக முக்கியமான சான்றாகும். கர்நாடகாவில் தகவல் மட்டுமல்ல, நாட்டின் ஒவ்வொரு வாக்காளர் பட்டியலும் ஒரே ஒரு சான்றாக இருக்கிறது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் இந்தியா கொடிக்கும் எதிரான குற்றம் என்பதை விட குறைவானதில்லை. இது ஒரு சட்டமன்றத்தில் நடந்த குற்றத்திற்கான சான்று. இந்த வடிவத்தை அவதானித்தால் இதனை நாங்கள் முழுமையாக உறுதியாக நம்புகிறோம். இதை நாங்கள் சரியாக கவனித்து ஆய்வு செய்திருக்கிறோம். தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தரவுகளை தரவில்லை. சிசிடிவி காட்சிகளை அழிக்கப் போவதாக அவர்களே கூறுகிறார்கள். அதனால்தான் அவர்கள் அந்த காட்சிகளை அழிக்க விரும்பினார்கள் என்றும் திரு ராகுல் காந்தி கடும் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார். இயந்திரம் மூலம் படிக்கக்கூடிய வாக்காளர் பட்டியை வழங்காதது, மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிவை திருட பாஜக தேர்தல் ஆணையம் கூட்டிச் சேர்ந்துள்ளது என்பதையும் இதற்கு சான்று என்றும் திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் தவறாக வழிநடத்துவதாக இந்திய தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் ராகுல் காந்தி மகாராஷ்டிரா தேர்தலில் வாக்கு திருட்டு, ராகுல் காந்தி பொய் சொல்லி வருகிறார் என்று அவர்கள் குறிப்பிட்டாலும், கடந்த முறை மகாராஷ்டிராவில் 75 லட்சம் வாக்குகள் அதிகரித்ததாகவும் கூறினார். இப்போது 1 கோடி வாக்குகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறுகிறார். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ராகுல் காந்தி, மகாராஷ்டிராவில் மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களுக்கு இடையிலான வாக்காளர் பட்டியலில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது கள்ள ஓட்டுக்கள், ஒரே அறையில் கிட்டத்தட்ட 80 பெண்கள் இருப்பதாக, ஒரே பெட்ரூம் இருக்கிற இடத்தில் 80 பெண் வாக்காளர்களை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்பதையும் பூகம்பமாக பெரும் குற்றச்சாட்டையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். கர்நாடக வாக்காளர்கள் எண்ணிக்கை இதே போன்று அதிகரித்ததாக குறிப்பிட்ட அவர், இந்தியாவில் பெரும் பூகம்பகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. அவருடைய குற்றச்சாட்டில் மேலும் புல்வாமா போன்ற தாக்குதல்களை சித்தரித்த பிறகு கருத்து கணிப்புகளை தாண்டி முடிவுகள் வேறு மாதிரியாக இருந்தது என்றும் அவருடைய முதலாவது குற்றச்சாட்டாகவும், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஹரியானா போன்றவற்றில் அவர்கள் பெரும் மோசடிகள் செய்ததாகவும், பிஜேபிக்கு ஆட்சிக்கு எதிரான மனநிலை எந்த மாநிலத்திலும் இல்லை எப்படி என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். இதற்கு தேர்தல் ஆணையம் உடந்தை. தேர்தல் முன்பின் கருத்து கணிப்புகளை தாண்டி ஒரே தேர்தல் முடிவுகள் எவ்வாறு வந்தது என்ற கேள்வியும், வாக்காளர் பட்டியலில் பெரும் மோசடி எழுந்திருப்பதையும் அவர் குறிப்பிட்ட ராகுல் காந்தி, மகாராஷ்டிரா, பீகாரில் இதேதான் நடக்கின்றது. மகாராஷ்டிரா வாக்காளர் பட்டியல் மக்கள் தொகையை விட தற்போது கூறியிருப்பது 40 லட்சத்திற்கு மேல் பெரும் மோசடி நடந்தது என்று குறிப்பிட்ட அவர், டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தர மறுக்கிறது. நாங்கள் கேட்கின்றோம், ஆய்வு செய்து விடுவோம் என்பதால் அவர்கள் தர மறுக்கிறார்கள் என்ற கடும் குற்றச்சாட்டையும் தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்திருக்கிறார். அதே போன்று மகாராஷ்டிராவில் எப்படியெல்லாம் தேர்தல் நடந்தது என்பதையும் வாக்காளர் பட்டியலில் சுட்டிக்காட்டி தெளிவாக அவர் சுட்டிக்காட்டினார். கர்நாடகாவில் நடந்த தேர்தலில் மோசடி, 12,000ற்கு மேற்பட்ட அதிக வாக்காளர்களை சேர்த்தது. அதே போன்று ஒரே ரூமில் 48 பெண்கள் ஒரு பெட்ரூம் இருக்கிற இடத்துல இருந்ததாக புதியதாக ஆட்களை சேர்த்து அதில் நடந்த மோசடி, இப்படி பலவிதமான விவகாரங்களில், குறிப்பாக புகைப்படங்கள், ஆதாரங்கள், வாக்காளர்கள் பட்டியும் கூட திரு ராகுல் காந்தி சமர்ப்பித்திருக்கிறார். தேர்தல் ஆணையம் மத்திய அரசிடையேதான் இந்த தவறுகள் நடப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராகுலுடைய இந்த குற்றச்சாட்டு உண்மையிலேயே ஜனநாயகத்தினுடைய வழிமுறைகளுக்கு பெரும் சவாலையும் பெரும் நெருக்கடியும் ஏற்படுத்தியிருக்கின்றது. நன்றி.